இரணியகசிபு இந்த வரத்தால் மிகுந்த ஆணவம் கொண்டு உலகையும் ஆண்டான். தானே கடவுள் என்று அறிவித்து எல்லாரையும் இரணியாய நமக என்று சொல்லும்படி கட்டாயப்படுத்தினான். விஷ்ணு பக்தியை முற்றிலும் ஒழிக்க முயன்றான். அவன் மந்தாரமலையில் தவம் செய்யும் காலத்தில் அவனது மனைவி கயாது கர்ப்பிணியாக இருந்தாள். அவனது வயிற்றில் பிரகலாதன் இருந்தான். ஹிரண்யகசிபு இல்லாத சமயத்தை பயன்படுத்தி தேவர்களின் தலைவனான இந்திரன் தலைமையில் தேவர்கள் அசுரர்களின் அரண்மனைக்கு தாக்குதல் நடத்தினர். இந்திரன் போரில் வென்று அசுரர்களை தோற்கடித்து ஓடச் செய்து கயாதுவை கடத்திச் சென்றான். இந்திரனின் நோக்கம் கர்ப்பத்திலிருக்கும் குழந்தை பிறந்தவுடன் கொன்றுவிட வேண்டும் என்பதே. ஏனெனில் ஹிரண்யகசிபுவின் வம்சத்தில் மற்றொரு வலிமையான அசுரன் பிறப்பது தேவர்களுக்கு ஆபத்து என்று அஞ்சினான். ஹிரண்யகசிபு ஏற்கனவே பிரம்மனிடம் கடுமையான வரங்கள் பெற்று தேவர்களுக்கு எதிரியாக இருந்தான். கயாது மிகவும் பயந்து அழுதாள். இந்திரன் அவளை தேவலோகத்திற்கு தன் இடத்திற்கு கொண்டு சென்றான். இதை அறிந்த நாரத முனிவர் தேவ உரிஷி இந்திரனை சந்தித்து கண்டித்தார். நாரதர் கூறியது: இந்திரா, நீ தேவர்களின் ராஜா, தர்மத்தை காப்பவன். ஆனால் இப்போது நீ என்ன செய்கிறாய்? கர்ப்பிணியான பெண்ணை கடத்தி பிறக்கவிருக்கும் குழந்தையை கொல்ல திட்டமிடுகிறாயா? இது மிகப்பெரிய அநீதி. இந்த குழந்தை அசுரகுலத்தில் பிறந்தாலும் அது மகான் பக்தனாக இருக்கும். விஷ்ணு பக்தியில் சிறந்தவனாக இருக்கும். அதை கொல்வது தவறு. இந்திரன் நாரதரின் வார்த்தைகளால் உணர்ந்து தன் தவறை ஒப்புக்கொண்டான். கயாதுவை விடுவித்தான். மேலும் மன்னிப்பு கோரினான். பின்னர் நாரத முனிவர் கயாதுவை தன் ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கு அவளுக்கு விஷ்ணு பக்தி, ஆன்மீக ஞானம், பகவான் மகிமை பற்றிய உபதேசங்களை வழங்கினார். கர்ப்பத்திலிருந்த பிரகலாதன் இவற்றையெல்லாம் கேட்டு கருவிலேயே விஷ்ணு பக்தியில் உறுதியானான். பின்னர் கயாது திரும்பி வந்து பிரகலாதனை பெற்றெடுத்தாள்.